தல்ஹா ரலியல்லாஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகம் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் உங்கள் மீது அதிகமாக பிரியம் வைத்துள்ளேன். என்ன கட்டளையிட்டாலும் நிறைவேற்றுவேன் என்று சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உன் தாயின் தலையை வெட்டி கொண்டு வா அப்படின்னு கட்டளையிடுறாங்க. அவர் உடனே வாளை எடுத்துக்கொண்டு தாயின் வீட்டை நோக்கி புறப்படுறாரு. அதை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை அழைத்து, நான் உறவுகளை துண்டிக்க வரல, நீ என்மேல் எவ்வளவு பிரியம் வைத்துள்ளாய் என்பதற்கான பரீட்சை தான் இது. உனது தாயை கொல்வது எனது நோக்கம் அல்ல. நீ முதலில் உன் தாயோடு நல்ல உறவை பேணு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வு நடந்த கொஞ்ச நாள்லேயே தல்ஹா ரலியல்லாஹு அவங்க நோய்வாய்ப்படுறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நலம் விசாரிக்க வர்றாங்க. அந்த சமயம் தல்ஹா ரலியல்லாஹு அவங்க மயக்க நிலையில் இருக்கிறாங்க. நபி அவர்கள் வந்தது அவருக்கு தெரியாது. சிறிது நேரம் அங்கேயே இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இவர் இந்த உலகை விட்டு போயிடுவார், மரணச் செய்தியை எனக்கு சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. மயக்கம் தெளிந்த தல்ஹா ரலியல்லாஹு அவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன நலம் விசாரிக்க வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு அங்கே உள்ளவங்கலாம் சொல்கிறாங்க, இப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்கே வந்துட்டு போகிறாங்க என்ற முழு விவரத்தையும் சொல்கிறாங்க. அப்போது தல்ஹா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நான் மரணித்ததுக்கு பின்னாடி என்னை அடக்கம் செஞ்சுருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தகவல் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா எனது தெருவில் யூதர்கள் வசிக்கிறாங்க. இரவு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்காக இங்கு வரும்போது யூதர்கள் சிரமம் கொடுக்கலாம். எனது அன்பருக்கு ஒரு சிறு துன்பம் கூட ஏற்படுவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் கூறியது போலவே அவர் மரணித்ததும் அவரின் உறவினர்கள் அவரை குளிப்பாட்டி கபநடக்கம் செஞ்சிடறாங்க. சில நாட்களுக்கு பிறகு தல்ஹா ரலியல்லாஹு அவர்களின் மரணச் செய்தியும் அவர் அடக்கம் செய்யப்பட்டதற்கான காரணமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிய வருது. அடுத்த நாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தல்ஹா ரலியல்லாஹு அவர்களின் கப்ருக்கு சென்று துவா செய்கிறாங்க. யா அல்லாஹ், இவரை பார்த்து நீ புன்னகைத்து உன்னை பார்த்து அவர் புன்னகைக்கும் நிலையில் இவரை சந்திக்க வேண்டுகின்றேன் அப்படின்னு துவா செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த துவா தான் தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த பிரியத்திற்கான பரிசாக இருந்துச்சு. இதே போல நாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் வைத்து அவர்களின் வாழ்க்கை முறையை பின்பற்றி நடந்தால் நமக்கும் நபி அவர்களின் துவா நிச்சயம் மறுமையில் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ்.